சின்ன ஹோட்டல் காலைல 5 மணிக்கு போனோம்னா 12 மணிக்கு வீட்டுக்கு வருவோம். 12 மணிக்கு வீட்டுக்கு வருவோம். அதனால நாங்கள் இப்போ இந்த பிள்ளையோட இது மருமக மயன் 3 பேர் தான் இருந்தது. என் பேரை ஒரு பையன் இருந்தாங்க. அந்த பையன் ஸ்கூலுக்கு போயிட்டியா, இந்த பையன் வேலைக்கு போயிட்டியா, பிள்ளைய 2 ஸ்கூலுக்கு போயிட்டு நாங்கள் 2 பேரும் கடைக்கு போயிட்டோம். அடைச்சிருந்த கதவு சும்மா வெளியில டாப் அப்படியே போட்டு போனோம். ஒரு இந்த பக்கத்து வீட்டுக்காரங்க அந்த ஒருத்தவங்க ஓடி ஆடினாங்க 12 மணிக்கு உங்க வீட்டுல தீ பிடிச்சி எரியுது அப்படின்னு. சரி இப்போ திங்கக்கிழமை போன திங்கக்கிழமை 11 மணிக்கு தீ எரியுதுங்கவும் நாங்கள் வந்து இந்த பிள்ளைய ஓடி ஆடணும் ஃபுல்லா பூராமே எரிஞ்சிருச்சு. இந்த பக்கத்துல இருந்தவங்க யாருமே எல்லாமே அடுப்பு மளிகை ஜாமான் ஃபுல்லா எல்லாமே துணிமணி எல்லாம் வெந்து போச்சு. பூராமே 2 பேர் எல்லாமே வந்துச்சு. நாங்க வந்து பார்க்கப்ப வெறும் சாம்பல் இருந்துச்சு. கொஞ்சம் 5-6 சாக்கு சாம்பலத்தை அள்ளி போட்டிருக்கோம் வெளியே. பண்ட சாம்பலம் போட மிச்சம். சரி, இவங்கள்ட்ட நகராட்சி யார்ட்டையும் உதவி போட்டா எடுக்கிறாங்க போறாங்க. 3 நாளா உட்காந்து வெளியே ரோட்ல உட்காந்து கட்சிக்காரமா பாத்துட்டே போறாங்க. அந்த எதுக்கு உட்காந்து இருக்கேன் என்னன்னு யாருமே கேட்கல. யாரும் நானே ஒரு ரோட்ல அந்த சுந்தர்ல கட்சிக்காரங்க பாத்துட்டே போறாங்க. இப்போ போன திங்கக்கிழமை வந்து தேனி மாவட்டம் பெரியகுளம் சட்டமன்ற தொகுதியில் உள்ள பெரியகுளம் 21ஆம் வார்டில் வந்து ஒரு வீட்டில் வந்து ஒரு மின்சார கசிவு. அதில் வீடு டோட்டலாக எல்லாமே அதாவது ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், இருந்து பொருள், பண்ட பாத்திரம், துணிமணி எல்லாமே அழிஞ்சு அந்த மாதிரி சொன்ன 6 சாக்கு அள்ளி வெளியே போட்டு குப்பையாக போட்டாங்களாம். ஏன்னா அவங்க ஆல்ரெடி ஒரு ஹோட்டலில் சின்ன ரோட்டில் ஹோட்டலில் வச்சுருக்காங்க. பெரிய பொருளாதார வசதிலாம் கிடையாது. இதுக்கு அடுத்து எல்லாத்துக்கும் தகவல் சொல்லியிருக்காங்க. எல்லாம் வராங்களாம், அனைத்து கட்சியும் வந்திருக்காங்க, பார்க்குறாங்க, ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிடுறாங்க. 8 நாள் ஆச்சு. இன்ன வரைக்கும் யாரும் ஒரு சின்ன உதவி அவங்க நம்ம என்ன சொல்கிறாங்க, ஒரு டீ கூட எங்களுக்கு யாரும் வாங்கி தரல அப்படின்றாங்க. எங்களுக்கு இந்த முன்னாடி தகவல் சொன்னாங்க. இவங்க யாருமா சொன்னதுன்னு கேட்டேன். இல்லை நம்ம சொன்ன அப்படின்னா விஜய் கட்சி நீ ஃபோன் பண்ணி சொல்லுங்க, கண்டிப்பாக உதவி செய்யுங்க சொல்லுவாங்க சொன்னாங்க அப்படின்னு அம்மா என்கிட்ட சொன்னாங்க. என் நம்பர் யாருமா கொடுத்துருந்தாங்க கேட்டேன். எங்கள் போர்டில் வாங்கினேனே வாங்கினீங்க நாங்கள் உதவி செய்வோம் எப்படி மாதிரி தெரியும்னு கேட்டேன். நீங்கள் அவங்க போடி தான் சொன்னாங்களா இந்த மாதிரி விஜய் கட்சிக்கு ஃபோன் பண்ணு கண்டிப்பாக உதவி செய்வாங்கன்னு சொன்னாங்களா. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அந்த அம்மா வந்து எங்கள் தளபதி மேலே வச்ச நம்பிக்கையின் அடிப்படையில் இன்றைக்கி நாங்கள் சில பொருள் வாங்கி வந்திருக்கோம். அந்த வீட்டை நாங்கள் காமிக்க வருஷம் வீடு மட்டும் பாருங்கள். எல்லா சிலைட்டு உள்ள ஆரம்பம் பாருங்கள். இந்த சார்ஜ் ரைட் இருக்கம்மா. அது ஒரு மிகப்பெரிய என்னன்னா இன்ன வரைக்கும் ஒரு சிறு உதவி கூட எந்த கட்சியுமே ஒரு அரசியல் கட்சியிலும் எதுவும் பண்ண கிடையாது. எந்த கட்சியுமே பண்ணல. ஆளும் கட்சி சரி அது யாருமே பார்க்கல. அந்த அம்மா உட்காந்து அவங்க என்ன யாரு ஓ அப்படியா. அதான் வந்து இது தேவை வந்து அரசியல் பேசுறதும் கிடையாது, மனிதாபிமானம். நம்ம ஊர்ல நமக்கு ஒரு பக்கத்து வீட்டு ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க கூப்பிட்டு 8 நாள் தங்க வச்சுருக்காங்க, 8 நாள் சாப்பாடு கொடுக்குறாங்க. அந்த பக்கத்துல வந்து அவங்களுக்கு இருந்த ஒரு மனிதாபிமானம் ஏன் மிச்சவங்களுக்கு இல்லைன்ற கேள்வி இல்லை. நம்ம ஊருக்கே சாப்பாடு கொடுக்குறாங்க. ஏன்னா ஹோட்டல் தொழில் பண்றாங்க. அது எத்தனை பேர் சாப்பாடு கையில காசு ரொம்ப வந்திருக்கா. அப்படிலாம் நம்ம வளர்ந்த போயிட்டு கடைசி எங்களுக்கு யார் டீ கூட வாங்கி தரணும் போது ரொம்ப கஷ்டமா போச்சு. சொன்னீங்க ரொம்ப சில வீட்டு வருஷம் காமிக்க போகும் உள்ள செல்லு அடிங்க லைட்டு கொஞ்சம் அப்படியே இந்த பக்கம் நான் வரும். அப்படியே இங்கிட்டு வாங்க, அப்படியே கூட வாங்க. என்னம்மா நீங்கள் பொருள் கொடுங்க, இது லைவ்ண்ணே. கொஞ்சம் லைட்டாக தள்ளிங்க. எந்த வீட்டுக்கலாமா லைவ் வண்டி சைடு வண்டி சொல்கிறேன். அப்படி இங்கேருந்து எடுக்கிறேன் இறக்குறத போட்டால் டோரை திறந்தோன்னு வண்டி இங்கே கொண்டு வந்துடும். சரி டக்குன்னு கொண்டு வாங்க.
ஆனால் இங்கே வரல அந்த ஆட்டோ லைட் வந்தா லைவ் இப்படி தான் நான் ஆரம்பிச்சிருக்கேன். மழை போதுங்களா இன்னும் 2 பேர் ஆஃப் பாலா உள்ளே இருக்காரு சொல்லுங்கள் உள்ள போங்களா உள்ளே இருக்காங்க. வாங்க இதாண்ணா ஓகே கொடுத்துருவா கோ லைவ் கொடுத்துருங்க பண்ணு பண்ணு சரி கொண்டு போங்க உள்ள கொண்டு போங்க அடியில் பிடிங்கண்ணே அது பிடிங்கண்ணா நீங்கள் அடியில் பிடிங்க ஆட்டோ நாக்கிடுவா அப்படியே கேட்டேன் இப்படி இருந்தா தூக்கிட்டு போங்க. எங்கிட்டு போயிட்டாங்க வெயிட் பண்ணுறா சும்மா இல்லைங்கம்மா இந்த ஒரு கையில் வெள்ள வெள்ள பக்கம் படிச்சு வெள்ள நாள் நீங்கள் கொஞ்சம் உதவிக்குமா விரிச்சுக்க அப்படி இருக்கு போனா தெரியாது வெள்ளை வெள்ளை மட்டும் வரட்டும். நல்லா இருக்கு என்ன மூணு கோடி ஆயிரம் மூட மூட பின்னாடி காயிறு மூடப்பா காயிறு மூட பெரிய மூட இருக்கா பின்னாடி நெஞ்சு யார் போய் யார் என்ன நீ எடுமாங்க ஓப்பன் பண்ணி உள்ள போகாம காய் அந்த ஓரத்துக்கு போயிருந்தேன் காய் ரைட்டு பண்ணிக்கலாம் நீங்க ரைட் ஒதுக்கிட்டு மோதிக்கணும் நீங்களும் அப்படியே ஏதுவா தள்ளிடுங்க ரைட்டு
அப்படிங்களா? ஏன்னா நீங்கள் எல்லாம் தெரியும் நீங்கள் சும்மா இல்லைம்மா அப்படியே இல்லைம்மா எனக்கு கொஞ்சம் வணக்கம். அதாவது இந்த பெரியவளத்தில் இந்த மாதிரி தீ விபத்தில் ஏற்பட்டு வீட்டில் எந்த பொருள் இல்லை நம்ம அவங்களுக்கு எங்களால் முடிஞ்ச தேனி மாவட்டம் தமிழக வெற்றிக்குளம் சார்பாகவும் தேனி நகரம் சார்பாகவும் பெரியவளம் நகரம் சார்பாகவும் நான் சில அடிப்படை தேவையான பொருட்கள் அவங்க இப்போதைக்கு என்ன தேவைண்டா அரிசி பருப்பு காய்கறி கொஞ்சம் அந்த குக்கரு பாத்திரங்கள் இது வாங்கிட்டு வந்தோம். அவங்க வாழ்றது தேவையானது இந்த கிரைண்டர். ஏன்னா ஹோட்டல் தொழில் பண்ணுறாங்க, அவங்க கிரைண்டர் கண்டிப்பாக தேவை. இது வந்து ஒரு மாதத்துக்கு நாங்கள் தேவையான சாப்பாடு கொடுத்துட்றோம். அதுக்கு அடுத்து வந்து அவங்க உழைச்சி சாப்பிட ரெடியாக இருக்காங்க. அவங்க யார்கிட்டும் கையேந்தவங்க ரெடியாக கிடையாது. ஃபஸ்ட்டு புரிஞ்சுங்க, எல்லாமே இங்கே கஷ்டப்படுறவங்களும் கிடையாது. உழைச்சிக்கிற மக்கள் திடீர்னு ஒரு விபத்தாகி போச்சு. அந்த விபத்தில் வந்து இந்த 8 நாளில் வந்து இதை போய் சேராது. ஆனால் நாங்கள் தமிழை வெற்றிகளை அனுப்பிட்டா எங்கெல்லாம் கஷ்டப்படுற மக்களும் அடக்கப்படுற மக்களும் ஒடுக்கப்படுற மக்களும் இருக்காங்க, அங்கேயும் போய் நாங்கள் இப்போ எப்பயுமே. ஏன்னா எங்கள் அண்ணன் இப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க, நாங்கள் இருக்கோம் உங்களுக்கு எங்களால் முடிஞ்சது கண்டிப்பாக செய்வோம். என்னன்னா இது உங்களுக்கு போதும்னா பாருங்க, 10 ஆண்டு தகவல் செய்ய எங்களால் முடிஞ்சதை செய்வோம், செஞ்சு வரோம். சரிங்களா? நம்ம சொல்லி 2 நாளையில வந்தீங்க பாருங்க, எங்களுக்கு அதே போதும். நாங்கள் எத்தனை பேரை கையெழுத்த ஒருத்தர் இல்லை, ஆனா சொல்லி 2 நாள்ல நீங்க வந்தீங்களே எங்களுக்கு அதே போதுங்க. நம்ம 2 நாளைக்கு அதிகம் ஒரு நாள் வந்துருக்கோம்மா. நாங்கள் 2 நாள் வந்து கட்சி வசதி வச்சு வெளியில் போயிருந்தோம். வந்தீங்கல்ல அதே எனக்கு போதும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்களும் வந்து அவங்க பயந்து நாங்களும் பயந்தேம்மா. சரிம்மா, இது நான் ஓட்டு எடுத்து அரசியல் பண்ணுவோம் செய்ய முடிஞ்சது. கை செலவு வச்சுக்கோமா, துணி எடுத்துக்கோங்க. நன்றி சொல்லிக்கணும். ஏன்னா நீங்கள் எப்பயுமே வந்து தமிழக வெற்றிகளை தான் மக்களோட ஆர்வம், மக்களுக்காக மட்டுமே நாங்கள் இருப்போம். எங்கள் உழைப்பு மக்களுக்கு உங்களை நோக்கி இருக்கு. எப்பயுமே உங்களை மறக்க மாட்டோம். தளபதி எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. நன்றி வந்து நம்ம புள்ள மாதிரி அவ்வளோ. சரிங்களா? அது போதுங்க. எங்களால் முடிஞ்சது சரி. 10 ரூபா இருக்குங்களா? 10 ரூபா 10 ரூபா. சரி. சரியாம்மா? எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க இவங்க எல்லாம் பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாரும் இருக்கவங்களே உங்களுக்கு பார்த்தாங்க. நன்றி நன்றிம்மா. சரிங்க, உங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றிம்மா. சரிங்களா? அரசியலை எதுவும் பார்க்காம